பார்ந்த சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை தினம் நீங்கள் எழுத இருக்கக்கூடிய தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறுமாறு உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இப்போ சார் எனக்கு அனுப்பிச்சு வச்ச இந்த கொஸ்டின்ல 91ஆவது கொஸ்டின் பாருங்க. 4x + 5 = k என்பதன் தீர்வு 3,4 எனில் கேயின் மதிப்பை காண்க அப்படின்னு இருக்கு. அப்ப நீங்க நேரடியா என்ன செய்யணும்? எக்ஸுக்கும் ஒய்க்கும் 3 and 4 போடணும். இப்போ 4 into 3 = 12 வரும். அதுக்கப்புறமா 5 into 4 20 வரும். 20 + 12 ஆட் பண்ணீங்கன்னா 32 வரும். ஸோ உங்களுக்கு 4 into 3 அப்புறம் 20 20 ஆன்சர் 32 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுல 3, 4 அப்போ எக்ஸுக்கு 3 போடுங்க. அப்போ 4 into 3 + 5 into 4 = 12 + 20 = 32. ஸோ ஆப்ஷன் டி இதுக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க. given below are two statements. 5 more to 6 times is 5m + 6 அப்படின்னு இருக்கு. அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் Q and 20 is 240 அப்படின்னு இருக்கு. இப்ப என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எது கரெக்ட் அப்படின்னு இருக்கு. ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 இன்கரெக்ட். ஏன்னா 5 more to 6 times 5 more to 6 times m is 5m + 6 இருக்கு இல்லையா? அப்படி கிடையாது. அதாவது 6 times mன்னா 6m, அது கூட 5 ஆட் பண்ணணும். ஆனா இங்க என்ன மாத்தி போட்டிருக்கு? 5 times m + 6 போட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? 6 is more than 5 times m அர்த்தம். ஆனா நம்ம கொடுத்து 5 more to 6 times அப்படி இருக்கனால இது ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு, ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். சரிங்களா? அடுத்தது 93 பாருங்க. 93 find the values of A, B, C and D in the number B அப்படி கொடுத்துருக்கு. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு ஆர்டர்ல இருக்கு. என்ன ஆர்டர்னா இங்க பாருங்க, 4 இருக்கா? 4க்கு அடுத்து இங்க 8 வந்திருக்கு, டபுள் ஆயிருக்கு. அடுத்தது இங்க 16 வந்தாதான் இது டபுள், அப்படி 32. அப்ப இது 64, 128, 256. அதை டபுள் பண்ணா 512. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 16, 64, 256, 512. ஆக்சுவலா அது என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2 கியூப் அப்படிங்கிற பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ 2 சாரி, ஃபர்ஸ்ட் 2 ஸ்கொயர், அடுத்து 2 கியூப், அடுத்தது 2 பவர் 4 இருக்கணும். அப்பதான் அது 16 வரும். அடுத்து 2 பவர் 5, அடுத்தது 2 பவர் 6, அடுத்தது 2 பவர் 7, அடுத்து 2 பவர் 8, அடுத்தது 2 பவர் 9. அது அப்படியே டபுள், சாரி, 2 பவர் 9 அப்படிங்கிற போது 256 அப்படியே டபுள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 பவர் 9 உங்களுக்கு 512. இது ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்து 94. 94 கொஸ்டின் நாட் அட் ஆல் கிளியர். தமிழ் மீடியத்திலையும் கரெக்டா இல்லை, இங்கிலீஷ் மீடியம் கரெக்டா இல்லை. இது நானா அசீவ் பண்ணி தான் சொல்றேன். அதாவது ஆங்கிள் விச் இஸ் மோர் தேன் 270, லெஸ் தேன் 360, அந்த மாதிரி அசீவ் பண்ணி தான் சொல்றேன். இது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் தான் இருக்கணும். பட் இது கன்ஃபார்மா தெரியல. கொஸ்டின் சரியில்லைனால சரியா நம்ம பண்ண முடியல. அடுத்து sum of two numbers is 18 and one number exceeds another by 6, then the numbers are கேட்டிருக்கேன். உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே இந்த ஏபிசிடி எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா எல்லாமே டோட்டல் 18 வர மாதிரி தான் இருக்கும். ஆனா சூட்டபிள் பாத்தீங்கன்னா 6 and 12 தான். ஏன்னா ஒன்னு இன்னொரு நம்பரோட 6 அதிகம் அப்படிங்கிற போது 6 and 12 தான் கரெக்டா இருக்கும். மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். இங்க பாருங்க 7க்கும் 11க்கும் டிஃபரன்ஸ் 4. அதனால இது கிடையாது. அப்புறமா the difference of smallest 4-digit number
அண்ட் கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கேன். இப்போ ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் அப்படின்னா அது வந்து 1000. கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர் அப்படின்னா 999. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 1. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் அதுக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க. இது the sum of three consecutive odd numbers is 27. Then the largest among them is அப்படி கேட்டிருக்கேன். அடுத்தடுத்து வரக்கூடிய மூன்று ஆஹ், இது என்னது ஆடு நம்பர்ஸ்னா ஒற்றைப்படை எண்கள். இதை வந்து நீங்க மனசுலயே போட்டு பார்த்துடலாம். கூட்டினா 27 வரணும். இப்போ வந்து இருக்கையிலே கிரேட்டஸ்ட் 11 13 தான். 13 த கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன? அதுக்கு முன்னாடி வந்து 11. ஸோ 13, அதுக்கு முன்னாடி 11, அதுக்கு முன்னாடி 9 கூட்டி பார்த்தீங்கன்னா 10 13 23 தான் வருது. இது கிடையாது. லார்ஜஸ்ட் அமங் தெம் அப்படிதான் கேட்டிருக்கு. ஸோ சம் ஆஃப் த்ரீ கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் தொடர்ச்சியா வரக்கூடியது. ஓகே ஓகே. அப்போ 11 எடுத்தீங்கன்னா 11, இது வந்து 10 13, அது 33. சாரி, 33 கிடையாது. 11, அதுக்கு முன்னாடி 9, அதுக்கு முன்னாடி 7, இதை கூட்டி பார்த்தீங்கன்னா 7 16 17 மிச்சம் 1 27. ஸோ 11 தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சரா இருக்கும். சரிங்களா? இது கிடையாது. தப்பா சொல்லிட்டேன். இது கிடையாது. சரி, அடுத்தது 98 பாருங்க. 90 கொஸ்டின் நம்பர் 98 பாருங்க. 98 வந்து இது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். 7:5 ப்ரொபோர்ஷன் x is 25. அப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி மீன்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து இங்க என்னென்னது? எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து 725, மீன்ஸ் வந்து 5 x. ஸோ இப்போ வந்து திஸ் ஈக்குவல், இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 5ம் 25 கட் பண்ணீங்கன்னா 5 டைம்ஸ் வரும். 7 × 5 35. ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்தது பாருங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் எ கியூப். ஒரு கியூபை பொறுத்த மட்டும் எத்தனை எட்ஜஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா கியூபு அப்புறம் வந்து கியூபார்டு எல்லாத்துக்குமே வந்து 12 எட்ஜஸ் இருக்கும். ஆன்சர் வந்து 12. அடுத்தது if a clock shows exactly 5 o'clock, then the larger and the smaller number. இதே கரெக்டா போட்டிருக்கு. larger and smaller number என்ன? smaller angles between hour and minute hand அப்படின்னு கேட்டிருக்கு. இப்ப இதுல வந்து ஒன்னு வந்து அக்யூட்டு, இன்னொன்னு வந்து அப்டியூஸ். இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு வந்து இது பிலோ 180. இது வந்து மோர் தேன் 180. ஸோ அது ரிஃப்ளெக்ஸ் ஒன்று வந்து இது வந்து ஆக்சுவலா 12 டிவைட் பண்ணும் பொழுது மொத்தம் 360 டிகிரி. அதுல வந்து ஒவ்வொரு 5 மினிட்ஸுக்கும் 30 டிகிரி வரும். அப்போ இதுல இங்க பார்த்தீங்கன்னா 12 to 1, 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 5, 5 5 கேப் இருக்கு. ஸோ 5 × 30 150 டிகிரி. அது வந்து ஸ்மாலர். 150 360 கழிச்சிங்கன்னா 210. அது வந்து கிரேட்டர். ஸோ ஆப்ஷன் வந்து பி இருக்கு. அப்புறம் சைட் ஆஃப் எ ஸ்கொயர் இஸ் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு? சைட் ஆஃப் எ ஸ்கொயர் வந்து 6 சென்டிமீட்டர். த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் எ ரெக்டாங்கிள் ஆர் 10 சென்டிமீட்டர் அண்ட் 4 சென்டிமீட்டர். ஃபைண்ட் தி ரேஷியோ பிட்வீன் பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் கேட்டிருக்கு. இப்போ பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 4 × A. ஸோ 4 × ஏங்கிற போது பெரிமீட்டர் வந்து 4 × 6 24. பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்குலர் 2 × L + P. ஸோ 2 × 10 + 4. ஸோ இது வந்து 14 × 2 28 வரும். இப்போ ரேஷியோ பிட்வீன் பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் அண்டு ரெக்டாங்கிள் கேட்டிருக்கேன். ஸோ ஸ்கொயருக்கு வந்து 24:28. ஸோ ஆக்சுவலாக வந்து சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். ஆன்சர் சி கிடையாது. இது வந்து ஆப்ஷன் ஏ தான். நான் வந்து தப்பாக அனுப்பிட்டேன். நான் மாற்றி போட்டேன். இது வந்து 6 7 டைம்ஸ் 428 வரும். ஸோ இது கிடையாது. ஸோ கைண்ட்லி சி கிடையாது, ஏ தான். நீங்கள் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிற அந்த மெட்டீரியலை பார்த்துக்கோங்க. நான் 28:24 அதனால தப்பாயிட்டேன். ஸோ ஆப்ஷன் வந்து 101 வந்து ஆன்சர் வந்து ஏ.
ப்ளீஸ் கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ, தப்பா சொல்லிட்டேன். அதாவது நான் ஃபர்ஸ்ட் அனுப்புனதுல வந்து ஆன்சர் வந்து ஏன்னு சின்னு போட்டேன். ஆக்சுவல் ஆன்சர் வந்து ஏ தான். அப்புறமா 102 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 102 பாருங்க. த சப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் 135 டிகிரி. சப்ளிமெண்டரி ஆங்கிள்னா ரெண்டு ஆங்கிள் கூட்டினா 180 வரணும். ஸோ 180ல இருந்து இந்த 135 நீங்க லெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 45 டிகிரி வரும். ஆப்ஷன் வந்து சி. அடுத்தது 300 கிராம் டிவைடட் பை 100 கிராம் அப்படி கேட்டிருக்கேன். ஸோ 300 கிராம் இப்போ வந்து ஒரு கிராம் வந்து அதாவது ஒரு கிலோகிராம் வந்து 1000 கிராம் அப்படி நீங்க படிச்சிருக்கீங்க. அப்ப 300 கிலோகிராம் அப்படின்னா 300 இன்ட்டு 1000 கிராம் டிவைடட் பை என்னது 100 கிராம். ஸோ 100. ஸோ ஒரு 100 கட் பண்ணுங்க. 3 இன்ட்டு 1000 வந்து உங்களுக்கு வரும் 3000 கிராம் அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ கொஸ்டின் நம்பர் 102. அடுத்தது 103 பாருங்க. த சம் ஆஃப் தி digits of a two-digit prime number. Sum of the digits of a two-digit prime number is 5 and it is one of the factors of 161. Find the number அப்படி கேட்டிருக்கேன். நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம், கொஸ்டின்ல இருந்தே நீங்க ஆன்சர் பண்ணலாம். எப்படி கேட்டீங்கன்னா இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ல 4 ஆப்ஷன்ல பாருங்க. 32 வந்து காம்போசிட் நம்பர், பிரைம் நம்பர் கிடையாது. 69 காம்போசிட் தான், 3ஆல டிவைட் ஆகும். அப்ப இருக்கிற ஆப்ஷன்ல 41 23 தான். அதுல 161 டிவைட் ஆகும்னா 41 வந்து டிவைட் ஆகா. 41 வச்சு 161 டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா 40க்கே 4 டைம்ஸ் போட்டா 160 வந்துடும். 161ங்கிற போது இது 164 ஆயிடும். 41 × 4 உங்களுக்கு என்ன ஆகும்? 164 ஆயிடும். சரி, இது வராது. அப்ப மிச்சம் இருக்குது என்ன கேட்டீங்கன்னா 123 தான் இருக்கு. இதை வந்து நீங்க 7ஆல மல்டிப்ளை பண்ணா 7×3 = 21, 7×2 = 16 கரெக்டா வரும். ஸோ ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து பி ஆப்ஷன். சரிங்களா? அடுத்தது 105 பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கேட்டது. ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நியூமரேட்டர் விட டினாமினேட்டர் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இல்லை ஏபிடி எல்லாத்துலேயுமே நியூமரேட்டர் தான் அதிகமாக இருக்கு, டினாமினேட்டர் குறைச்சா இருக்கிறதுனால ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 106 பாருங்க. If a circle is divided into 12 equal sectors, the central angle of each of the sector is, இதுக்கு தான் அந்த கிளாக்கை சொன்னேன். கிளாக்கை பொறுத்த மட்டும் 12 செக்டார்ஸா பிரிச்சுட்டோம். ஸோ ஒவ்வொரு செக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 30 டிகிரி. அதனால ஈச் செக்டார் சென்ட்ரல் ஆங்கிள் வந்து 30 டிகிரி வரும். அப்புறம் 10 farmers can plow a field in 21 days. What is the number of days reduced if 14 farmers plow the same field? இது வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். என்னன்னா மென் அதிகமாகும் போது டேஸ் கம்மியாகும். இப்ப இந்த இடத்துல வந்து 10 ஃபார்மர்ஸ் வந்து 21 டேஸ் ஒர்க் பண்றாங்க. இப்போ 14 ஃபார்மர்ஸ்ங்கிற போது எத்தனை நாள் ஒர்க் பண்ணுவாங்க? இப்போ வந்து x/21 = 10/14. இது ரெண்டையும் கட் பண்ணிட்டீங்கன்னா 3 டைம்ஸ் வரும். இங்க வந்து 2 டைம்ஸ் வரும். இங்க கட் பண்ணிட்டு 5. இந்த 5 எங்க போச்சுன்னா x = 3 × 5. 15 டேஸ்ல என்ன பண்ணுவாங்க? அந்த 14 ஃபார்மர்ஸ் வந்து ஒர்க்கை முடிச்சிருவாங்க. சரியா? அடுத்தது இது பாருங்க. 108 பாருங்க. 108 வந்து the value of x in the following equation, x/3 - 5 = x/6 + 1. அப்படியே x/3 இங்க இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணுங்க, இதை கொண்டாங்க. என்னது? நீங்க வந்து x/3 இங்க இருக்கட்டும், x/6 கொண்டாங்க. அப்போ -x/6 = 1. இந்த -5 அந்த பக்கம் +5 ஆயிடும். இப்போ 6க்கும் 3க்கும் எல்சிஎம் வந்து 6. 3 வந்து 2 டைம்ஸ் இருக்கு. அப்ப 2x. x6 வந்து 1 டைம் தான். அப்ப மேல x = 6. அப்ப இது வந்து x/6 = 6. 6 எங்க கொண்டு போனீங்கன்னா x = 6 × 6 36. சரியா? அது 108க்கான ஆன்சர் வந்து 36. அடுத்தது 109 பாருங்க. இது வந்து in a Pascal triangle, x denotes a row and y denotes a corresponding row sum. The relationship between x and y கேட்டிருக்கு. பாஸ்கல் ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் சொல்லி கொடுத்தேன். அதாவது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா
ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னு. ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒன்னுன்னு போடணும். ஒன். அடுத்தது இங்க ஒன், இங்க ஒன். அடுத்தது இங்க ஒன், இங்க டூ, இங்க ஒன். அடுத்து ஒன், ஒன் பிளஸ் டூ த்ரீ, டூ பிளஸ் ஒன் த்ரீ, த்ரீ பிளஸ் அப்புறம் ஒன்னு. அப்புறம் ஒன், ஃபோர், சிக்ஸ், ஃபோர், ஒன்னு. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டூ பவர் என்னன்னு வரும் டோட்டல். இங்க வந்து ஒன்னு, ஒன் ஈக்குவல் டு டூ பவர் ஜீரோ. இங்க வந்து டூ, இது வந்து டூ ஸ்கொயர். இங்க வந்து சாரி, டூ பவர் ஒன்னு. இங்க வந்து ஃபோரு, தட் இஸ் ஈக்குவல் டு டூ ஸ்கொயர். இங்க வந்து எயிட்டு, தட் இஸ் ஈக்குவல் டு டூ கியூபு. இங்க வந்து ஆஹ், 10, 11, 16. இங்க வந்து 16, தட் இஸ் டூ பவர் ஃபோர் அப்படின்னு வருதா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோக்கு டூ பவர் ஜீரோ, செகண்ட் ரோக்கு வந்து டூ பவர் ஒன்னு. அதாவது செகண்ட் ரோன்னா அந்த ரோல இருந்து ஒன்று குறைச்சி டூ பவர் ஒன்னு. தேர்ட் ரோன்னா டூ ஸ்கொயர். ஃபோர்த் ரோன்னா டூ கியூபு. இந்த ரோ வந்து எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம், ரோ சம்ம வந்து ஒய்ன்னு வச்சிருக்கோம். ஸோ ரோ சம்மு வந்து ரோவை விட ஒன்று குறைச்சலா இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து y ஈக்குவல் டு டூ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன்னு அப்படிங்கிறது. அதாவது இங்க தேர்ட் ரோ இருக்கும்போது சம் வந்து டூ டூ ஸ்கொயர். டூ ஸ்கொயர் அதாவது ஃபோர், டூ ஸ்கொயர், த்ரீட ஒன்று பண்ணா டூ. ரோ வந்து ஃபோர்த் ரோவா இருக்கும்போது அதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா எயிட்னு வருதா. எயிட் வந்து டூ பவர் ஃபோர் மைனஸ் ஒன்னு த்ரீ. அந்த கான்செப்டை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது 110 பாருங்க. ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் 16p பவர் ஃபோர் மைனஸ் ஒன்னு இருக்கா. இதை நீங்க வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 16p பவர் ஃபோர் மைனஸ் ஒன்னை நீங்க வந்து எப்படி போட்டுக்கலாம் தெரியுமா? அதாவது இதை வந்து பிரிச்சீங்கன்னா ஃபோர் பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு இன்ட்டு ஃபோர் பி ஸ்கொயர் பிளஸ் ஒன். அதான் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி. இந்த ஃபோர் பி ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருக்கு நம்ம ஃபார்முலா கிடையாது. ஆனா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு மறுபடியும் பிரிக்கலாம். ஸோ இது வந்து டூ பி மைனஸ் ஒன் ஏ மைனஸ் பி இன்ட்டு டூ பி பிளஸ் ஒன் இன்ட்டு ஃபோர் பி ஸ்கொயர் பிளஸ் ஒன். கொஸ்டின் வந்து ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் கேட்டிருக்கேன். ஸோ கரெக்டா பாத்தீங்கன்னா டூ பி பிளஸ் ஒன் அதான் வந்து இருக்கான இது ஒரு ஃபேக்டர். மற்றதெல்லாம் கிடையாது. இந்த இந்த ஃபேக்டருக்குள்ள வர்றது டூ பி பிளஸ் ஒன். புரியுதுங்களா? அடுத்தது 111 பாருங்க. இது வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு? if 3x plus y less than or equal to 12, where x is a natural number, then the value of x, க்கு என்ன சூட்டபிளா போட்டா இந்த அதாவது லெஸ் தேன் மட்டும் இல்ல ஈக்குவலும் வருது. அப்ப ஈக்குவலும் வரும் பொழுது இதை நீங்க சாதாரணமா சால்வ் பண்ற மாதிரியே பண்ணீங்கன்னா இந்த நயன் அங்க போமா. ஸோ த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு டுவெல் மைனஸ் நைன் வந்து த்ரீ. அதுல இருந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு. கூட ஒரு லெஸ் தேன் சேர்த்துக்கோங்க. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ வந்து ஒன் அப்படின்னு வருது. சரியா? அடுத்தது இந்த லீப் இயர். லீப் இயர் the number of days between independent இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் அக்டோபர் 24. இதை நீங்க ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் அக்டோபர் 24க்கும் இடையில உள்ள டேஸ்னா அந்த ரெண்டு டேஸும் வராது. அப்போ இண்டிபெண்டன்ஸ் டே விட்டீங்கன்னா ஆகஸ்ட்ல வந்து உங்களுக்கு வந்து 16 டேஸ் வரும். செப்டம்பர்ல 30 டேஸ், அக்டோபர்ல 23 ஆட் பண்ணி போட்டா 29 வரும். அப்புறம் அந்த அசெண்டிங் ஆர்டர் என்ன சொல்லி கொடுத்துருங்க. எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுத்து எல்சிஎம் மாத்திடணும். 4 5 6 5க்கு எல்சிஎம் வந்து 60. ஸோ 60ங்கிற போது நீங்க வந்து டினாமினேட்டர் வந்து 16 மாத்தணும். டினாமினேட்டரா 16 மாத்துறீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இது வந்து த்ரீ இங்க ஃபோர் இன்ட்டு 15 60 வரும். அப்ப த்ரீ இன்ட்டு 45 15 வந்து 45, 45 பை 60. இங்க வந்து 10ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ 40 பை 60. இங்கேயே வந்து உங்களுக்கு 15ஆல மல்டிப்ளை பண்ணும். சாரி 12ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப 24 பை 60. அதே 12 தான் இங்க வந்து மைனஸ் 24 பை 60. இப்ப அசெண்டிங் ஆர்டர்ல கேட்டிருக்குல்ல. அசெண்டிங் ஆர்டர்னா சின்னதுல இருந்து பெருசு. அப்படி பார்த்தா மைனஸ் 24/60, 24/60, 40/60, 45/60. புரியுதுங்களா? அப்ப டி பி சி ஏ ஆப்ஷன் வந்து பி. அடுத்தது உங்களுக்கு வந்து பாருங்க என்ன கொஸ்டின் இருக்கு. அடுத்தது வந்து 114 எப்படி இருக்கு? விச் இஸ் த கிரேட்டஸ்ட் கேட்டிருக்கு.
இதை வந்து நீங்க என்ன பண்ணுன்னா எல்லாத்தையுமே வந்து நீங்க என்ன பண்ணணும், கிராமம் மாத்திரணும். சரி, கிராமம் பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சதா 1 மில்லிகிராம் ஈக்குவல் டு 10 சென்டிகிராம், 1 சென்டிகிராம் 10 சென்டிகிராம் ஈக்குவல் டு 1 டெசிகிராம், 10 டெசிகிராம் ஈக்குவல் டு 1 கிராம். 1 கிராம் அதை வந்து அதை வச்சு அந்த கான்செப்ட் வச்சு பண்ணீங்கன்னா இதை வந்து எல்லாத்தையும் கிராமம் மாத்திருங்க. இது கிராம் ஆல்ரெடி இருக்கு. இதே 50, சாரி, எல்லாத்தையும் மில்லிகிராம மாத்திருங்க. ஸோ இது வந்து மில்லிகிராம் அப்படியே இருக்கட்டும். இது எல்லாத்தையும் மாத்தினீங்கன்னா கரெக்டா 5 டெசிகிராம் வரும். அதாவது இதை வந்து மில்லிகிராம் மாத்தினா இன்ட்டு இன்ட்டு 100, 1 டெசிகிராம் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 10, 10 மில்லிகிராம் ஈக்குவல் டு 1 சென்டிகிராம், 10 சென்டிகிராம் ஈக்குவல் டு 1 டெசிகிராம். இப்போ இதான் ஆன்சர். 5 டெசிகிராம்னா இன்ட்டு 100 பண்ணி 1000 பண்ணணும், 5000 ஆகும். இதான் இருக்கிறது. அப்புறம் மேக்ஸ் இஸ் 13, 12. இது என்னன்னா அந்த ஏபிசிடி ஆர்டர்ல எம் வந்து 13th பிளேஸ் இருக்கு, ஏ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், டி வந்து 18th பிளேஸ், அப்படி வரிசையா இருக்குல்ல, 20th பிளேஸ் அப்படி இருக்குல்ல. அப்ப சயின்ஸுக்கு அதே மாதிரி நீங்க வந்து அதை படிச்சு சயின்ஸ்க்கு வந்து நீங்க இங்க இருந்தே எடுத்துக்கலாம். சயின்ஸ் வந்து வந்து உங்களுக்கு சயின்ஸ் வந்து எஸ் வந்து என்ன பிளேஸ்ன்னு பாருங்க. எஸ் வந்து 19, 19. அப்புறம் ஏ வந்து சி வந்து தேர்ட் பிளேஸ். அப்புறம் வந்து இ வந்து ஃபிஃப்த், ஐ வந்து 10th, 9th பிளேஸ் அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பி வரும். அப்புறம் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. A bar graph is a chart that uses bars to show comparisons between categories of data. The organized data can be represented using a pictograph or a bar graph. bar graph அப்படின்ட்டு இருக்கு. வந்து ஓகே ஓகே, ரெண்டுமே பார் தானே. அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட் தான் ஸ்டேட்மெண்ட். நான் வந்து பார் கிராஃப் அதான் யூஸ் பண்ணுவோம், அதனால ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். இதுக்கு நான் தப்பா சொல்லிட்டேன், ஆப்ஷன் சி எடுத்துக்கோங்க. அடுத்தது 117 பாருங்க. நெக்ஸ்ட் நம்பர் என்ன பேட்டர்ன் இருக்குன்னு முதல்ல பேட்டர்னை கண்டுபிடிக்கணும். இங்க என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து என் கியூப் பிளஸ் என்னங்கிற பேட்டர்ன்ல இருக்கு. அதாவது என்ன இருக்குன்னா என் கியூபு பிளஸ் என். இப்ப என் கூட ஒன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 கியூபு பிளஸ் ஒன்னுனா 1 + 1 = 2. அடுத்தது 2 கியூபு பிளஸ் ஒன்னுனா 8 + 1 = 9. செகண்ட் வருதா? தேர்ட் வந்து 3 கியூப் + 1, 4 கியூப் + 1, 64 + 1 65, 5 கியூப் + 1, ஆட்டோமேட்டிக்கா 6 கியூப் + 1 அப்படின்னா 216 + 1 = 217. அது ஆப்ஷன் பி. ஆச்சா. அடுத்தது 18 பாருங்க. ரைட்டிங் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா சின்னதுல இருந்து பெருசுக்கு போனோம். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து அப்படியே என்ன பண்ணுங்க நீங்க, √64 உங்களுக்கு தெரியும். √64 இது வந்து 8, 6² 36, 2 6 அப்படியே இருக்கட்டும், 2 4 4 16. ஸோ அசெண்டிங் ஆர்டர்னா முதல்ல 6 வரும், அப்புறம் வந்து என்ன வரும், 6க்கு அப்புறம் வந்து 8 வரும், 8க்கு அப்புறம் வந்து 16 வரும், அதுக்கப்புறம் 36 வரும். 6ன்னா அப்படியே 6 தான், 8ன்னா √64, 16ன்னா 2 4 4, 36ன்னா 6². இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ரைட்டா. அடுத்தது பாருங்க. வந்து a car travels 90 kilometer in 2 hours. How much time is required to cover 225 kilometer? ரொம்ப ஈஸி. இப்போ வந்து 2 ஹவர்ஸுக்கு 90 கிலோமீட்டர் போகுதுன்னா 2 ஹவர்ஸ்க்கு வந்து 90 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது கார் அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்கு வந்து 90 கிலோமீட்டர்னா 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் வரும். இப்போ 225 கிலோமீட்டர் டிராவல் பண்ண எவ்வளோ டைம் ஆகும்? 225 45 போட்டீங்கன்னா 5 ஹவர்ஸ் கரெக்டா வரும். 5 ஹவர்ஸ்ல டிராவல் பண்ணிடும். சரிங்களா. அடுத்தது இதை நீங்க வந்து பார்த்து தான் பண்ணலாம். இந்த இயர் 2020, if the first day of January is Monday, then the first day of the month of May. இது வந்து கொஞ்சம் குயிக்கா நீங்க ஃபர்ஸ்ட், அது ஜனவரி வந்து மண்டேல வருதுன்னா 1 2 1 8 15 22 29 மண்டேல முடியும். அப்புறம் 30 வந்து டியூஸ்டே, 31 வந்து வெனஸ்டே. பிப்ரவரி வந்து 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். இது தேர்ஸ்டேல ஸ்டார்ட் ஆகி ஃப்ரைடேல முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து வெனஸ்டே. செக் பண்ணிக்கோங்க இது என்ன. ரைட்டு. இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும், நாளைக்கு நல்ல இது தைரியமா போய் பண்ணணும், பயப்படக்கூடாது.
நல்லா ஈஸியா நீங்க ஆன்சர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸா தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் நல்லா நீங்க தைரியத்தோட மன தைரியத்தோட பண்ணுங்க. 9:30க்கு மேல எதையும் பார்க்காதீங்க. ஹாலுக்கு போயிடுங்க, உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம டைம் கிடைக்கும்போது நாளைக்கு மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட்.